ஒரு முறை ஒரு இளம் மனிதன் மனதில் நிறைய கேள்விகளோடு ஒரு காட்டுப்பாதையில் நடந்து கொண்டிருந்தான். என்னிடம் எல்லாம் இருக்கிறது, ஆனா மகிழ்ச்சி மட்டும் ஏன் இல்லை என்று அவன் மனம் அவனைத் தொந்தரவு செய்தது. அப்போது ஒரு மரத்தடியில் அமைதியாக அமர்ந்திருந்தார் கௌதம புத்தர். இளைஞன் அருகில் வந்து கேட்டான், மகிழ்ச்சி எங்கே கிடைக்கும்? புத்தர் சிரித்தார். மரத்தின் இலைகளை பார்த்து சொன்னார், முதல் பாடம் திருப்தி. இந்த மரம் இன்று அதிகம் இலைகள் வேண்டும் என்று நாளை பற்றி கவலைப்படுவதில்லை. இன்றைய வெயிலும் நிழலும் அதற்குப் போதும். பின் புத்தர் அருகில் நடந்து கொண்டிருந்த ஒரு பிச்சைக்காரருக்கு தண்ணீர் கொடுத்தார். இரண்டாவது பாடம் கருணை. நீ மற்றவர்களின் துயரத்தை சிறிது நேரம் உன் மனதில் எடுத்துக்கொண்டால் உன் சொந்த சுமை தானாகவே லேசாகிவிடும். அதன்பின் காற்றில் அசையும் இலைகளை பார்த்து அமைதியாக இருந்தார். மூன்றாவது பாடம் விழிப்புணர்வு. நேற்று போய்விட்டது, நாளை இன்னும் வரவில்லை. இந்த நொடி மட்டுமே உண்மை. இதில் வாழ்ந்தால் அமைதி தானாகவே பிறக்கும். இளைஞன் கண்கள் ஈரமடைந்தது. அவனுக்கு புரிந்தது, மகிழ்ச்சி எங்கோ தேடிப்போக வேண்டிய ஒன்று அல்ல, அது நம் உள்ளேயே அமைதியாக காத்திருக்கும் ஒன்று. அந்த நாள் முதல் அவன் வாழ்க்கை மாறவில்லை, அவன் பார்வை மட்டுமே மாறியது.